உனக்கு எது வேணும்? இப்பவும் உன் மோசடி உன் தில்லுமுல்ல பேங்க்குக்கு தெரிஞ்சா உன்னை 10 கோடி ரூபாய் கட்ட சொல்லி ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனா எனக்கு அது முக்கியம் இல்ல. மாமா அந்த நேரத்துல கம்பெனிக்காக வாங்கின கடனை நீ கட்டாம வேற எதுலயோ முதலீடு பண்ணிட்டு பழி அவர் மேல போட்டுட்ட. அது மட்டும் இல்லாம அவரையே அந்த பணத்தை கட்ட சொல்ற. பாவம், அவரும் போராடுறாரு. ஆனா அவரால் கட்ட முடியல. உன்னோட இரக்கம் இல்லாத குணத்துக்கு பாடம் கத்து கொடுக்கணும் தான் நான் யாருக்குமே தெரியாம இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லல. இனிமேல நான் சொல்லாம இருக்கணும்னா நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த பணத்தை நீதான் கட்டணும். 10 கோடி ரூபாய் கடனை ப்ராப்பரா யூஸ் பண்ணலன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்பெனி சட்டப்படியும் கிரிமினல் ஆக்ட் படியும் உன் மேல என்னால நடவடிக்கை எடுக்க வைக்க முடியும். அதனால மாமாவை கட்ட சொன்ன கடனை, நீ வாங்கின கடனை, அதாவது 7 கோடிய நீ உடனே கட்டிட்டு மாமாவை ரிலீவ் பண்ணணும். வேற வழியே இல்ல. உன் பிடி ஏன் கையில. இது ஒண்ணும் சும்மா மிரட்டல் இல்ல. யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கோ. உனக்கு இந்த பேப்பர் காப்பி வேணுமா? தரேன். முடிவை நான் உன்கிட்டயே விட்டுறேன். ஆனா நாளைக்குள்ள நீ முடிவை எடுக்கணும். கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அபிராமி. இல்லன்னா அதோட விளைவுகளை நீ சந்திச்சே ஆகணும். உன் முடிவுதான் உன்னை காப்பாத்தும். பதிலே காணோம். இதுல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. அதுக்கு யோசனை கேட்க தானே நான் உங்களை கூப்பிட்டேன். சபாஷ். யோசனை கேட்கணும்னா மட்டும் கூப்பிடுறீங்க. ஆனா பார்ட்னர்ஷிப்பை பத்தி பேசினா உடனே வாயை திறக்காம கம்முன்னு இருப்பீங்க. ஸ்ரீனிவாசன் சார், அதை பேசுறதுக்கு நேரமா இது? சாரி சம்பந்திமா, சாரி. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உதவி செய்ய வேண்டியது என் கடமை. நீங்க அந்த ரோஹிணியை பாராட்டணும். என்ன சொல்றீங்க? இவ்வளவு புத்திசாலித்தனமா டிடெக்டிவ் வேலையெல்லாம் பண்ணிருக்காளே. சம்பந்திமா, ஆர்கே கம்பெனியை விட்டு ரிட்டையர் ஆன பொழுது என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு டேட் விவரத்தோட ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து அவ எடுத்திருக்கிறா. அது மட்டுமா, அவன் கம்பெனியை விட்டு போன பொழுது உங்க கம்பெனியோட பினான்சியல் பொசிஷன் என்ன, யார் யாருக்கிட்ட இருந்து நீங்க கடன் வாங்கியிருக்கிறீங்க, எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறீங்க, எப்போ அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும், உங்களுக்கு யார் பணம் கொடுக்கணும், எல்லா டீடைல்ஸையும் பேலன்ஸ் ஷீட் போட்ட மாதிரி எடுத்திருக்கிறாள. எல்லாத்தோடையும் முக்கியமான விஷயம், நீங்க பைனான்ஸ்ல ஊழல் பண்ணீங்களே, இந்த அக்கவுண்ட்ல இருந்து அந்த அக்கவுண்ட்டுக்கு பணம் மாத்தி மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோட சொல்லிட்டால. பாராட்டாம என்ன பண்ண சொல்றீங்க? என்ன கிண்டல் பண்றீங்களா? நான் எங்க உங்களை கிண்டல் பண்றேன்? இந்த விவரங்களோட அவ போலீஸுக்கோ கோர்ட்டுக்கோ போயிருந்தா உங்க நிலைமை என்ன இருக்கும்? அப்படி போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் போகாம நேரா உங்களை வந்து பார்த்தாலே அதுக்கு தான் பாராட்டுறேன். நீங்களே நல்லா சொல்லி கொடுங்க அவளுக்கு. சம்பந்திமா, எதிரிய பாராட்டாம நம்ம இருக்க கூடாது. இந்த ரவுண்ட்ல நம்ம தோத்துட்டோம், ரோஹிணி ஜெயிச்சிட்டா. அப்படின்னா டென்ஷன் ஆகாதீங்க சம்பந்தி, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. அதனால பாதிக்கப்படுறது உங்க ஹெல்த்தும் உங்க வெல்த்தும் தான். என்ன ராமாயணத்துல ராவணங்கிட்ட ராமர் சொன்ன மாதிரி இன்று போய் நாளை வான்னு உங்ககிட்ட சொல்லிட்டா. எனக்கு தெரிஞ்சு ஒரே வழிதான், 7 கோடியை போய் கட்டுங்க. வாட்? சம்பந்தி, மறுபடியும் சொல்றேன், டென்ஷன் ஆகாதீங்க. இப்பெல்லாம் கோர்ட்ல செக் விவகாரத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. பேங்க்ல லோன் வாங்கி ஃபண்ட்ஸை மிஸ்யூஸ் பண்ணோங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எந்த என்கொயரியும் கிடையாது, டக் நேரா பாக்கெட்ல போய் விழ வேண்டியதுதான். சம்பந்திமா, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி
எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த 7 கோடியை எப்படியாவது நீங்க போய் கட்டினாதான் இதுல இருந்து தப்பிக்கலாம். உங்களால முடியாதுன்னா விட்டுருங்க. நான் யாராவது லாயரை கன்சல்ட் பண்ணிக்கிறேன். நீங்க எவ்வளவு பெரிய லாயரை பார்த்தாலும் அவனுக்கு இதையே தான் சொல்ல போறாருமா. என்ன 1-2 பேர் ஃபீஸுக்கு ஆசைப்பட்டு பிரச்சனையை வளர்ப்பாங்க, அவ்வளவுதான். ரோஹிணி இந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்ப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல சம்பந்திமா. கொஞ்சம் கூட தாமதம் இல்லாம தயவு செஞ்சு பணத்தை ரெடி பண்ணி முதல்ல போய் கட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க தப்பிக்கிறதுக்கு அது ஒண்ணுதான் வழி. இல்ல பணம் கட்ட எனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன ஐடியா கொடுக்குறீங்களோ அதுபடி நான் செயல்படுறேன். எனக்கு வேற எதுவுமே தோணலமா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். ரோஹிணிஸ் டன் a fantastic job. ஆமாமா, எனக்கு அவளை பாராட்டுறதை தவிர வேற எதுவுமே தோணல. கோவப்படாதீங்க, நீங்க நல்லா இருக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு முதல்ல பணத்தை கட்டி உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு வழியை பாருங்க. இந்த கோவத்தை குறைச்சுக்கங்க. ரம்யா, ரம்யா இல்லையா? இத வராங்க. வாக்கா, உட்காரு. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கமலா, அம்மா. சரிம்மா. வா உட்கார். சொல்லு. வீட்ல வேற யாரும் இல்லல? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவர் வெளியில போயிருக்காரு. சொல்லு. சரி. ரம்யா, உனக்கு என் மேல பாசம் இருக்கா இல்ல கோவமா? பாசம்தான் அதிகமா இருக்கு. எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா? நிச்சயமா. தேங்க்ஸ் ரம்யா. நான் ஒரு சிக்கலை மாட்டிட்டு இருக்கேன். அதுலேருந்து வெளியில வரணும்னா உன்னோட ஹெல்ப் தேவை. என்ன பண்ணணும்னு சொல்லு. அக்காவுக்கு தங்கச்சி செய்ய வேண்டியது. ஒரு அம்மாவுக்கு பொண்ணு செய்யற மாதிரி செய்யறேன். அப்படின்னா நான் உன் பேர்ல எழுதி கொடுத்த சொத்து டாக்குமெண்ட் வேணும். பேங்க்ல பிளட்ஜ் பண்றதுக்கு அது தேவை. அதை போய் எடுத்துட்டு வா. அது என்னடி? இல்ல, இப்போ அதுக்கு என்ன அவசரம்? ரம்யா, எல்லாருமே ஆர்கேக்கு சப்போர்ட்டா இறங்கிட்டாங்க. அந்த மனுஷன் கட்ட வேண்டிய கடனை நான் தான் கட்டணும்னு மிரட்டுறாங்க. இப்ப மட்டும் நான் அதை கட்டலைன்னா உங்க அக்கா செயலுக்கு தான் போகணும். என்னம்மா நான் இவ்வளவு விளக்க சொல்றேன், இன்னும் என்ன தயக்கம்? இல்லக்கா, அது வந்து என்னடி இழுக்கிற? ஒன்னும் இல்ல, அவர்கிட்ட ஒரு வார்த்தை. தரமாட்டியா? இல்ல, நான் அப்படி சொல்லல. நீ உன் தங்கச்சிக்காக கொடுத்த, ஆனா உன் தங்கச்சி இன்னொருத்தரோட வைஃப் இல்லையா? அவர்கிட்ட கேட்காம இப்படி நான் கொடுக்கறதுக்கு ரெடிக்கா. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நானே கொண்டு வந்து தரேன். என்னடி சொன்ன? தரமாட்டேன்னு நாகரிகமா சொல்றியா? ஐயோ அக்கா, நான் அப்படி வேணாம் ரம்யா, வேணாம். அக்கா வரும் வார்த்தையில் இருக்கு, மனசுல இல்ல. நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சப்போ உன் புருஷனை கேட்டா செஞ்சேன் இல்ல? ஒரு அக்காவா பாசத்தோட தங்கச்சிக்கு செஞ்சேன். ஆனா இப்ப அதே அக்கா கேட்கும் போது நீ உன் புருஷனை கேட்கணும். அக்கா ப்ளீஸ், நீ என்ன தப்பா எடுத்துக்காத. உனக்கே நல்லா தெரியும்
அவர் அவங்க அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாரு. நீ கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ஸை பிளட்ஜ் பண்ணி தான் அவர் தொழில ஆரம்பிக்கணும். நீ எனக்குன்னு கொடுத்தது எல்லாமே இப்போ அவரோடது. நல்லா இரு. செக்யூரிட்டி மேடம். எவ்வளவு நேரமா ஹார்ன் அடிக்கிறது? எங்க போயிட்டு? இல்ல மேடம், மோட்டார் போட போயிருந்தேன். அந்த நாள் சரி போ. என்னக்கா அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்ன? என்ன விஷயம்? நீ என்ன பதில் சொல்வேன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். இன்னும் நீ கேள்வியே கேட்கலையக்கா? கேக்குறேன். உனக்கே மேல கோவம் இருக்கலாம், ஆனா பாசமும் இருக்குன்னு நம்புறேன். இருக்குக்கா. இருக்குன்னா? இருக்குன்னா ரெண்டும் இருக்கு. பாசம் ஜாஸ்தியாவே இருக்கு. ரொம்ப சந்தோஷம்பா. நான் ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். சிக்கல்னா அது பெரிய சிக்கல். அதுல இருந்து நான் வெளில வரணும்னா எனக்கு அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. என்னால இமீடியட்டா அந்த அளவுக்கு லிக்விட் கேஷ் மொபிலைஸ் பண்ண முடியல. அதனால நான் உன் பேர்ல எழுதின டாக்குமெண்ட்ஸ் எனக்கு தேவை. நான் கூடிய சீக்கிரம் திருப்பி கொடுத்துருவேன் ஷாம். திருப்பி தரது இருக்கட்டும், ஆனா அதுக்கே எவ்வளவு அவசரம்? ஓ, காரணம் தெரிஞ்சாதான் தர முடியுமா? இத பாரு ஷாம், உன்னால கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுக்க முடியும்க்கா, ஆனா இப்ப கொடுக்க முடியாது. அதான் ஏன்? அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சுதான் நான் புது ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். வெறும் கையோட பார்ட்னர் ஆக முடியுமா? யாரோட? லக்ஷ்மணன் சார் கூட தான். ஓ, லக்ஷ்மணன் சார் கூடயா? முடிவே பண்ணிட்டியா? பின்ன வெறும் கையில முழம் போட முடியுமா? டேய், அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து என்ன பழி வாங்குறீங்களா? சொத்து வந்தோடனே சொந்தெல்லாம் தூரம் போயிடுச்சா? ஷாம், நான் சொல்லி காமிக்கிறேன் நினைக்காத. ஒரு பொண்ணை உங்க ரெண்டு பேரையும் வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? என்னெல்லாம் வாங்கி போட்டு உங்களை அழகு பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த அக்காக்கு ஒரு சிக்கல்னா நீங்க ரெண்டு பேரும் வேடிக்கை பாக்குறீங்களா? அக்கா, சிக்கலெல்லாம் நீயே உருவாக்கிக்கிட்டா நாங்க என்ன செய்யறது? அப்போ நீயும் தர மாட்டேங்கிற? அக்கா, வாழ்க்கையில இப்பதான் தனியா பிசினஸ்னு ஒன்று ஆரம்பிக்க போறேன். நான் அப்படி எதுவும் போயிடக்கூடாது. இல்ல இல்ல இல்ல, அதுக்கு தான் நீ இந்த டாக்குமெண்ட்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் தடுக்க பாக்குற. ஏன் நீ நினைச்சா கோடி கோடியா புரட்டலாமேக்கா? எதுக்கு அனாவசியமா எங்களுக்கு டென்ஷன் பண்ற? இல்லக்கா, இப்போ என்னால இந்த டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட கொடுக்க முடியாது. நீ என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. என்ன அனிதா, நம்மளுக்கு சொத்தா முக்கியம்? மாமாவோட சந்தோஷம் தான் முக்கியம். இத பாரு அனிதா, இதெல்லாம் உனக்கு மாமா கொடுத்த சொத்து.
அவருக்கு ஒரு ஆபத்துனா நம்மளுக்கு எதுக்கு இந்த சொத்து? ரொம்ப தேங்க்ஸுங்க. இத பார், முதல்ல நீ கேட்டதே தப்பு. அதுல நன்றி சொல்றது அதோட பெரிய தப்பு. மாமாவை விட நம்மளுக்கு இந்த சொத்து ஒன்றும் பெருசு இல்லை அனிதா. நீங்க இதுக்கு நிச்சயமா ஒத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அண்ணன் தான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்க சொன்னாரு. இந்த விஷயத்த சொன்னா அப்பா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. அதான் அப்பா கிட்ட சொல்லாம பேங்க்ல கொஞ்சம் கடனை கட்டிட்டு தவணைக்கு கேட்கலான்னு இருக்கோம். இதெல்லாம் நம்ம மாமாவுக்கு தர மரியாதை அனிதா. இத பார், உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி என்னைக்குமே நான் சொத்துக்காக ஆசைப்பட்டது கிடையாது. நம்மளா கொண்டு போய் கொடுத்தா ஆர்கே மாமா வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. மது மாமா சொன்னது நல்ல ஐடியா தான். நீ தாராளமா கொடு. ஆர்கே மாமா மாதிரி ஒரு நல்ல மனுஷனோட மானத்தை காப்பாத்துறதுக்கும் அந்த ராட்சசி அபிராமி போட்ட திட்டம் நடக்காம இருக்கிறதுக்கும் இந்த சொத்தும் பணமும் பயன்படுதுன்னா இதோட சந்தோஷம் வேற என்ன வேணும்? நீ கண்டிப்பா எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அனிதா. இந்த நல்ல காரியத்துக்கு உதவுறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். என்னக்கா ப்ராப்பர்ட்டிலாம் என் பேருக்கு எழுதியிருக்க? ஓ, இப்பவே என்னை பிரிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? டே முட்டாள், உனக்கு நல்லது தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்ஸ் உன் மாமனார்கிட்ட கொடுத்து 2 பேர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. நீ உன் தங்கச்சிக்காக கொடுத்த, ஆனா உன் தங்கச்சி இன்னொருத்தரோட வைஃப் இல்லையா? அக்கா, சிக்கலெல்லாம் நீயே உருவாக்கிக்கிட்டா நாங்க என்ன செய்யறது? அவர்கிட்ட கேட்காம இப்படி நான் கொடுக்கறதுக்கு ரெடிக்கா. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நானே கொண்டு வந்து தரேன். இல்லக்கா, இப்போ என்னால இந்த டாக்குமெண்ட்ஸை உங்ககிட்ட கொடுக்க முடியாது. நீ என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல.